பாகவதர் என்ற சொல்லுக்கு இசைப்புலவர் என்ற பொதுவான பெயர் இருந்தாலும் தமிழ்நாட்டில் அச்சொல் குறிப்பாக தியாகராஜ பாகவதரைத்தான் குறிப்பிடும். தமிழ் திரையுலகின் ஒலியும் ஒளியுமாக தமிழ் மக்களின் உள்ளத்திலே நிரந்தரமான இடம் வகிப்பவர் தமிழ் சினிமாவின் முதல் சூப்பர் ஸ்டார் தியாகராஜ பாகவதர். மாயவரம் கிருஷ்ணமூர்த்தி தியாகராஜ பாகவதர் 1910ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 1ஆம் தேதி தஞ்சாவூர் மாவட்டம் மயிலாடுதுறையில் கிருஷ்ணமூர்த்தி ஆச்சாரியாவுக்கு இளைய மகனாக பிறந்தவர் தியாகராஜ பாகவதர். பாகவதர் பிறந்த சில வருடங்களிலேயே அவரது குடும்பம் திருச்சிராப்பள்ளிக்கு குடிபெயர்ந்தது. அங்குள்ள ஒரு பிரபல பள்ளியில் பாகவதர் சேர்க்கப்பட்டார். அந்நாட்களில் பாடகராவது சுலபமல்ல. எனினும் அவரது அப்பா கிருஷ்ணமூர்த்தி தனது மகனை ஒரு சிறந்த கர்நாடக பாடகராக்க வேண்டும் என்று ஆசை கொண்டு அதற்கான முயற்சிகளில் இறங்கினார். விரைவிலேயே இந்து சமயத்தில் பாடல்களையும் பஜனைகளையும் தியாகராஜ பாகவதர் கற்றுத் தேர்ந்தார். ஆரம்ப நாட்களில் தியாகராஜ பாகவதர் பாடிய பாடல்களை கேட்ட ரயில்வே அதிகாரி FG நடேஷ ஐயர் தியாகராஜ பாகவதரின் வளர்ச்சிக்கு உதவி செய்ய முன்வந்தார். தனது ரசிகரஞ்சனா சபாவில் நடந்த அரிச்சந்திரா நாடகத்தில் லோகிததாசாக பாகவதர் தந்தையின் சம்மதத்துடன் நடிக்க வைத்தார். நாடகமும் பாகவதர் ஏற்று நடித்த வேடமும் மக்களிடம் பெரிய வரவேற்பை பெற்றது. பின்னர் அங்கிருந்து மூத்த நடிகர்கள் பாகவதருக்கு நடிப்பை கற்றுக் கொடுத்தனர். கர்நாடக சங்கீதத்தில் சிறந்து விளங்கிய மதுரை பொண்ணு ஐயங்காரிடம் 6 வருடங்கள் முறையாக சங்கீதம் கற்றுக்கொண்டார். 1934ஆம் வருடம் பாகவதர் பவளக்கொடி என்னும் நாடகத்தில் அர்ஜுனனாக நடித்தார். அந்த நாடகத்தை தொழிலதிபர் லட்சுமணன் செட்டியார், அழகப்ப செட்டியார் மற்றும் இயக்குனர் K. சுப்பிரமணியம் ஆகியோர் பார்த்து அதனை படமாக எடுக்க முன்வந்தனர். பவளக்கொடி திரைப்படம் 1934ஆம் ஆண்டு வெளிவந்து மாபெரும் வெற்றி பெற்றது. முதல் படத்திலேயே பாகவதர் பெரிய நட்சத்திர நடிகராக மாறினார். பாகவதர் திரைத்துறையில் காலடி எடுத்து வைத்த பிறகு கர்நாடக சங்கீதத்தில் புகழ்பெற்ற பாடல்கள் எல்லாம் காணாமல் போய்விட்டார்கள். அவர் அடித்தட்டு மக்களை கவர்ந்து விட்டார். மோகன ராகம் தொடுத்த பாகவதரின் உடலும் மோகனமாகவே இருந்தது. MKDயின் காலடிப்பட்ட மண்ணை எடுத்து பல ரசிகர்கள் பூஜையில் வைத்தார்கள். அவரது சிகை அலங்காரம் பிரபலமானது. வாலிபர்கள் பலரும் அவரை போன்று சிகை அலங்காரம் வைத்துக் கொண்டார்கள். முடித்திருத்தும் நிலையங்களில் இங்கு பாகவதர் முடிவெட்டு வெட்டப்படும் என்ற வாசகத்தோடு அவரின் புகைப்படம் தொங்கவிடப்பட்டிருந்தது. பாகவதர் சென்னையில் இருந்து தனது சொந்த ஊரான திருச்சிக்கு செல்கிறார் என்றால் இடையில் இருக்கும் அத்தனை ரயில் நிலையங்களிலும் ரசிகர்கள் குவிந்து விடுவார்கள். சில ஊர்களில் நடிகரவில் கூட ஆர்வத்தில் அவர் வரும் ரயிலை மறித்து விடுவார்கள். மகாத்மா காந்திக்கு பிறகு இப்படி ஒரு வரவேற்பு பாகவதருக்கு மட்டுமே இருந்தது. 1934ஆம் ஆண்டு பவளக்கொடி படத்தில் அவர் பெற்ற சம்பளம் 1000 ரூபாய். அதை அவர் கேட்டு வாங்கவில்லை, அவர்களாகவே கொடுத்தார்கள். படிப்படியாய் உயர்ந்தார். திருநீலகண்டர் படத்துக்கு அவர் வாங்கிய சம்பளம் ரூபாய் 11,000. அன்றைக்கு தியாகராய நகரில் ஒரு பேச் நிலத்தின் விலை 100 ரூபாய் என்பது கவனிக்கத்தக்கது. 1930ஆம் ஆண்டு முதல் 1944ஆம் ஆண்டு வரை இந்தியாவில் 2 சூப்பர் ஸ்டார்கள் இருந்தார்கள். ஒருவர் வடநாட்டில் இருந்த சைகல், இன்னொருவர் தென்னகத்தில் இருந்த MK தியாகராஜ பாகவதர். ஆனால் சைகல் மனம் விட்டு சொன்ன போது இந்தியாவின் சூப்பர் ஸ்டார் MK தியாகராஜ பாகவதர் தான், நான் இல்லை என்றார். MKD மொத்தம் 15 திரைப்படங்களில் நடித்திருக்கிறார். அதில் 9 இமாலய வெற்றி பெற்றிருக்கின்றன. அதிலும் 1944ஆம் ஆண்டு அக்டோபர் 16ஆம் தேதி அவர் நடித்த ஹரிதாஸ் என்ற திரைப்படம் வெளியானது. அந்த படத்தில் ரோமாபுரியில் வாழ்ந்த ஜூலியஸ் சீசரின் வெள்ளை குதிரை போல ஒரு வெள்ளை குதிரையில் அவர் பவனி வந்தார். படம் முழுவதும் 18 பாடல்கள், கிட்டத்தட்ட 110 வாரங்கள் படம் ஓடியது. 3 தீபாவளிகளை கண்ட ஒரே திரைப்படம் என்ற புகழை அந்த திரைப்படம் பெற்றது. இதனால் பாகவதர் தொட முடியாத உயரத்துக்கு சென்றார். அவருடைய படத்தை பார்க்க தியேட்டரில் கூட்டம் கூடியதைப் போல பாகவதரின் வீட்டு முன்பு தயாரிப்பாளர்கள் கூடினார்கள். அவரின் சம்பளமும் கூடியது. அதிகபட்சமாக 1 லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்க தொடங்கினார். இவரின் திரைப்படங்களில் வந்த கிருஷ்ணா முகுந்தா முராரே, உன்னை அல்லால், நீலகண்டா, ஞானக்கண் இருந்திடம் போதினிலே, பூமியில் மானிட ஜென்மம் அடைந்துவோர் புண்ணியமின்றி விலங்குகள் போல், மன்மதலிலேயே வென்றோர் உண்டோ, தீன கருணாகரனே நடராஜா, ராஜன் மகராஜன், வதனமே சந்திரபிம்பமோ போன்ற பாடல்கள் அவரின் புகழை உயர்த்தின. அவர் 110 பவுனில் செய்யப்பட்ட தங்கத்தட்டில் தான் சாப்பிடுவார். துணிநெய்யும் மில்லில் இவருக்கென்று வெட்டிகள் தயார் செய்து கொடுத்தார்கள். வெற்றிலை பெட்டியும் எச்சில் துப்பும் கூஜாவும் வெள்ளியிலும் விலை உயர்ந்த உலோகத்திலும் வைத்திருந்தார். அந்த காலங்களிலேயே ஒரு கச்சேரியில் பாட 1000 ரூபாய் வாங்கியிருக்கிறார். அன்றொரு நாள் 2ஆம் உலகப் போரின் செய்திகளை கேட்பதற்காக ரேடியோ முன்பு கூடியிருந்த கூட்டம் பாகவதரை பற்றி அந்த செய்தியை கேட்டதும் உறைந்து போனது. லட்சுமிகாந்தனின் கொலை வழக்கில் DK தியாகராஜ பாகவதர் கைது செய்யப்பட்டார் என்பதுதான் அந்த திடுக்கிடும் செய்தி. 30 மாத சிறைவாசத்துக்கு பிறகு பாகவதர் சிறையிலிருந்து விடுதலையாகி வெளியே வந்தார். களை இழந்த முகம், கண்களில் கருவளையம், 37 வயதுதான் ஆகியிருந்தது அவருக்கு. தவமுடிகள் கொட்டியிருந்தன. பொன்னிறமான அந்த அழகிய உடலில் தோற்றப்பொலிவு இல்லை, வாடியிருந்தது. முன்பு போல பாகவதரை பார்க்க நெருக்கி அடித்துக் கொண்டு ஓடிவரும் ரசிகர்கள் கூட்டத்தை காணவில்லை. காலம் மாறிவிட்டது. மக்கள் வாழ்வு நிலையும் மனநிலையும் ரசனையும் மாறிவிட்டது. மறுநாள் காலையிலிருந்தே தயாரிப்பாளர்கள் வீடு தேடி வரத் தொடங்கினார்கள். பாகவதர் சிறைக்கு போனதும் முற்பணம் கொடுத்த பணத்தை பெற்றுக்கொண்டு ஓடிப்போன பட அதிபர்களும் வந்திருந்தார்கள். கடந்த 2.5 ஆண்டுகளில் உலகத்தை புரிந்து கொண்டேன். சினிமா
சினிமா உலகத்தை பற்றியும் நன்றாக தெரிந்து கொண்டேன். இனிமேல் சினிமாவில் நடிக்கும் எண்ணம் எனக்கில்லை. அடிப்படையில் நான் ஒரு சங்கீத வித்வான். இனி கச்சேரிகள் மட்டும் கவனம் செலுத்தப் போகிறேன் என்று தெரிந்தவர்களிடம் கூறினார். மனம் நொந்து போன பாகவதர் சங்கீத கச்சேரிகள் மூலம் நிம்மதியாக வாழ்நாளை கழித்து விடலாம் என்று முடிவெடுத்திருந்தார். சினிமா உலகை விட இசையுலகம் மாறியிருந்தது. 1940களிலிருந்து கச்சேரி நடத்தாததால் பாகவதர் மீது இசைப்பிரியர்கள் கோபத்தில் இருந்தார்கள். இசையுலகம் அவரை புறக்கணித்தது. சிறைக்கு போனவரை சபாவுக்குள் அனுமதிக்க முடியாது என்றனர். ஏகப்பட்ட பண நெருக்கடியில் இருந்த பாகவதருக்கு உடல்நிலையும் மிகவும் பாதிக்கப்பட்டது. கடைசி காலங்களில் அவருடைய கண் பார்வை பறிபோனது. சினிமா உலகம் பாகவதர் நிலையை கண்டு பரிதாபப்பட்டது. அவருக்கு பாராட்டு விழா நடத்த ஏற்பாடு செய்தார்கள். சமயபுரம் மாரியம்மன் கோவிலில் இருந்த பாகவதர் எல்லாவற்றையும் மறுத்துவிட்டார். பிறகு அங்கிருந்து கிளம்பி தஞ்சாவூர் மாரியம்மன் கோவிலுக்கு சென்று விட்டார். நடிகர் S.S. ராஜேந்திரன் சென்று உங்களுக்கு கனகாபிஷேகம் செய்கிறேன், நீங்கள் சென்னைக்கு வாருங்கள் என்று அழைத்தார். அதற்கு பாகவதர், ராஜேந்திரா, நான் பார்க்காத கனகாபிஷேகமா என்று சொல்லி சென்னைக்கு வர மறுத்துவிட்டார். 1959 நவம்பர் 1 அன்று ஞாயிற்றுக்கிழமை மாலை 6 மணிக்கு சென்னை பொது மருத்துவமனையில் பிரபல திரைப்பட நடிகர் M.K. தியாகராஜ பாகவதர் மரணமடைந்தார் என்று வானொலியில் சொன்னார்கள். தன்னுடைய 49வது வயதிலேயே அவர் இறந்தார். முன்னதாக அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் என்று செய்தி தெரிந்தும் சினிமாக்காரர்கள் யாரும் சென்று அவரை பார்க்காததும், அவர் இறந்த செய்தி கேள்விப்பட்ட பின்னும் கூட மருத்துவமனைக்கு அஞ்சலி செலுத்த யாரும் வராததும் வேதனையே. தனது கந்தர்வகான குரலால் லட்சக்கணக்கான உள்ளங்களை கட்டி போட்ட அந்த கேலிசை மன்னனின் உடல் திருச்சி சங்கிலியாண்ட மண்டபத்தில் நல்லடக்கம் செய்யப்பட்டது. தமிழ் திரையுலகின் முதல் சூப்பர் ஸ்டார், ஏழிசை மன்னர் என்றெல்லாம் புகழப்படும் தியாகராஜ பாகவதர் சமாதி திருச்சி சங்கிலியாண்டபுரம் ஓடத்துறையில் உள்ள அரசு மரியாதை, நடிகர் சங்க புதிய நிர்வாகிகள் மரியாதை ஏதுமின்றி இன்றும் அவரை சூப்பர் ஸ்டாராக மதிக்கும் மக்களின் மலர்களை சுமந்து கிடக்கிறது. அந்த மலர் மாலைகளுக்குள்ளே கோடான கோடி ரசிகர்களின் அன்பும் மரியாதையும் கலந்திருப்பதை நீங்கள் திருச்சி போனால் இப்பொழுதும் காணலாம்.